Exercise 1.3 question number 4. First subdivision A dash. அந்த A dash U minus A அப்படின்னு எழுதிக்கிறேன். யூனிவர்சல் செட்டுக்குள்ள தான் ஆன்சர் இருக்கு. பட் நாம எழுதக்கூடிய எலமெண்ட்ஸ் கண்டிப்பா ஏல இருக்கக்கூடாது. அப்போ ஏல உள்ள எலமெண்ட்ஸ் எதெல்லாம் யூல இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூல மட்டும் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸை எழுதிடலாமா? ஏல 1 இருக்கு. அப்போ அந்த 1 ரிமூவ் பண்ணிடணும். ஏல 3 இருக்கு. அப்போ இந்த 3 ரிமூவ் பண்ணிருங்க. ஏல 5 இருக்கு. அதையும் ரிமூவ் பண்ணிருங்க. ஏல 7 இருக்கு. அதையும் ரிமூவ் பண்ணிருங்க. அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் 0, 2, 4, 6 அதுதான் ஆன்சர். ஓகே. செகண்ட் சப்டிவிஷன் B dash. சேம் ஐடியா தான். U மைனஸ் B. யூனிவர்சல் செட்டையும் செட் பியும் கம்பேர் பண்ணுங்க. ஓகே. இந்த 0 இருக்கு. அப்போ இந்த 0வை எழுதிடக்கூடாது. நெக்ஸ்ட் 2. இந்த 2வை ரிமூவ் பண்ணிடலாம். 3, 5, 7 இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் 1, 4, 6. நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன் A dash யூனியன் B dash. A dash உள்ள எலமெண்ட்ஸையும் B dash உள்ள எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதிருங்க. வரிசை எழுதிருவோம். 0, 1, 2, 4, 6. Fourth subdivision A dash intersection B dash. A dashலையும் B dashலையும் காமனா 4, 6 இந்த 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. அதை அப்படியே இங்கே எழுதிருங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் A யூனியன் B ஹோல் டேஷ். இந்த டேஷை அப்படியே உள்ளே எடுத்துட்டு வாங்க. இப்போ A dash இங்கே யூனியன் இருக்கா? அப்போ இன்டர்செக்ஷனாக கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் B dash. இது டி மார்கன் லா. ஓகே. A dash intersection B dash ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சப்டிவிஷன் A intersection B ஹோல் டேஷ். இந்த டேஷ் அப்படியே உள்ளிட்டு வாங்க. A dash இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கு. அப்போ யூனியனாக கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் B dash. A dash யூனியன் B dash தேர்டு சப்டிவிஷனில் அப்படியே இருக்கு. அதை பார்த்து எழுதிடலாமா? 0, 1, 2, 4, 6. Next, seventh subdivision A dash the whole dash. இந்த dash remove ஆயிரும். just A தான். கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதிருங்க. 1, 3, 5, 7. ஓகே. லாஸ்டா 8th subdivision B dash the whole dash. B. இது ஃபார்முலா ஆக்சுவலா. இப்போ பிக்கான எலமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. அதை பார்த்து எழுதிருங்க.